பழங்கால பர்ஷியன்ஸ் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயங்கர யூனிக்கான ஒரு வே வச்சிருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு வார் அலையன்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி டிசைட் பண்ண மாட்டாங்க, 2 வாட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி சோபரா, இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு. இது ஜோக் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கிரீக் ஹிஸ்டோரியன் ஹெரோடோட்டஸ் இதை பத்தி எழுதியிருக்காரு. பர்ஷியன்ஸ் வந்துட்டு ஒரு மனுஷன் போதையில் இருக்கும்போது அவன் ஹானஸ்டா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க. ஆல்கஹால் நம்மளுக்குள்ள இருக்கிற ஃபியர், ஓவர் திங்கிங், ஹெசிடேஷன், சோசியல் ஃபில்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதனால குடிச்சிருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ட்ரூவா என்ன ஃபீல் ஆகுதோ அதை சொல்லுவாங்க. அவங்க ஹார்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த டெசிஷனை போல்டா எடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டே அந்த போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சோபரா இருக்கும்போது அந்த விஷயத்தை பத்தி திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம லாஜிக்கலா தான் யோசிக்கிறோமா, நம்ம டெசிஷன்ல ஒரு கிளாரிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க. குடிச்சப்ப எடுத்த ஒரு டெசிஷன் குடிக்காதப்பவும் ஒரு சென்ஸ் மேக் பண்ணுச்சு அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல என்னடா இது லூஸ் தாமா இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிப்பாங்க. அதே மாதிரி குடிக்காதப்போ ஒரு விஷயத்தை பத்தி முடிவு பண்றாங்க அப்படின்னா அதை குடிச்சிட்டு ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அவங்களோட பிரெயின் சொல்றது மட்டுமோ இல்ல ஹார்ட் சொல்றது மட்டுமோ கேட்கறது இல்ல. குடிக்கும்போது அவங்களோட எமோஷனல் ஸ்டேட்டையும் தெரிஞ்சுக்கிறாங்க, குடிக்காதப்ப லாஜிக்கலாவும்